மலரில் அமர்ந்த என் தாயே நான் மறை போற்றிடும் அலைமகள் நீயே தனதான்ய செல்வம் தந்தருள்வாயே தனலட்சுமி தாயே வந்தருள்வாயே தாமரை மலரில் அமர்ந்த என் தாயே நான் மறை போற்றும் அலைமகள் நீயே தனதான்ய செல்வம் தந்தருள்வாயே தனலட்சுமி தாயே வந்தருள்வாயே பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா. வெல்கம் டு அஷ்மாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜையோட ஈவினிங் விலாக் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில இருந்து தாயார் வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி 108 போட்டிகளாம் சொல்லி பூஜை பண்ணதை வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா வந்து போச்சு, அதனாலதான் வந்து 2 டைமா வந்து கொடுக்கலான்றதுக்காக ரெண்டாவது அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பூஜை பண்ணிட்டு தாம்பலம் கொடுத்தது, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து சனிக்கிழமை வந்து புனர் பூஜை வந்து செஞ்சிருந்தேன். இதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் சொல்றேன். ஒரு சிலர் வந்து அக்கா அந்த பூஜை பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க, ஏன்னா அடுத்த வருஷம் நான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வந்து சொல்லிருந்தீங்க. அதையுமே வந்து இந்த விளாக்ல வந்து எது வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்றது உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஈவினிங் போல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போட்டுட்டு காலையிலுமே வந்து கலர் கோலமாவை தான் போட்டிருந்தேன். ஈவினிங்கும் வந்து அதே மாதிரி கலர் கோலமாவை தான் போடலான்றதுக்காக போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து நல்ல கலர் கோலம் போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காகவே 2 வேளையும் வந்து கலர் கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் இன்னைக்கு வந்து பட்டு சாரி தான் வந்து போட்டிருந்தேன். வீடு கொடுத்தனும் போறதுக்காக கட்டியிருந்த அந்த சாரி அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு தான் எடுத்து வந்து கட்டுறேன். ரொம்ப இன்னைக்கு வந்து 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து இன்னைக்கு அழைச்சு நம்ம வீட்டுல வந்து உட்கார வச்சிருக்கோம் இல்லையா. அவங்க வந்து இருக்கிறப்ப நம்ம எப்படி ஒரு நம்ம வீட்டுல சுப நிகழ்ச்சி நடந்தா எப்படி ஒரு மங்களகரமா நாம இருப்போமோ நம்ம வீட்டுக்கு நம்ம தானே மகாலட்சுமி, அந்த மாதிரி நம்மள ஃபர்ஸ்ட் அலங்காரம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் வந்து கட்டிக்கிட்டேன். நான் ஒரு 6 மணிக்கு எல்லாரையும் வந்து வர சொல்லியிருந்தேன். காலையிலேயே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஈவினிங் போய் ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க தெருவுல வந்து ஒரு 6 பேர் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பழைய வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 2 பேர் வந்து சொல்லியிருந்தேன். மொத்தமா வந்து 9 பேருக்கு தாம்பலம் கொடுக்கறதா பிளான் பண்ணி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து தாம்பலம் வச்சு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் போன வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு கமெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏதோ அடுத்த டைம் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருந்தது. இன்னும் கிராண்டா பண்ணுவீங்க, இதுவே சிறப்பா வந்து பண்ணிருக்கீங்க, இன்னும் சிறப்பா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. அதுவே ரொம்ப சந்தோஷம். இன்னுமே எனக்கு தாயாருக்கு அடுத்த வருஷம் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணணும் ரொம்ப ஆசை. அதுக்கு தாயார் வந்து எனக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கணும்னு நல்லபடியா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் வந்து பிரசாதம் விளக்கேத்திட்டு பிரசாதம் எல்லாம் போட்டு வச்சுட்டா உடனே வந்துருவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி நான் பிரசாதம் வந்து போட்டு எல்லாமே ரெடி பண்ண எல்லாருமே நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு பிரசாதமா கல்ல, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், வடை, மெதுவடை வந்து போட்டு வச்சிருந்தேன். இன்னுமே நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசை. இருந்தாலும் நம்ம தனியா செஞ்சோம், இதுதான் நம்மளால செய்ய முடியும், அடுத்த வருஷம் நிறைய செய்யணும்னு வந்து நினைச்சிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிள், மாதுளம் பழம், நெல்லிக்காய், முக்கியமா வந்து நெல்லிக்காய் அன்னைக்கு ரொம்ப முக்கியன்றதுனாலே நான் வந்து போன வாரம் வந்து திங்கக்கிழமையே வந்து வாங்கி வச்சிட்டேன். ஒரு 1/4 கிலோ போல நெல்லிக்காய் வந்து இன்னைக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சிட்டேன். கொஞ்சமா அதாவது பழம், ஸ்வீட்டு கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் தாம்பலம் கொடுக்கறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சோம். இங்க நம்ம வீட்டு தெருவுல வந்து சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அங்க இருந்து வரவங்க தான் சரி ஒரு 7 மணிக்கு மேல நான் வரேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க பூஜை வந்து பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அம்மாவுமே ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வரப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழம், பூ இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயோ திடீர்னு தான் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொல்லியில வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டாங்க. தங்கச்சிக்குமே இந்த வரணும்னு ஆசை, ஆனா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்து நான் வந்து கலந்துக்கவே முடியல அப்படின்ட்டா. அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்து நான் வந்து இருந்துரும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில இருந்து படைச்சிட்டு வந்துட்டேன். இந்த நைவேத்தியம் வந்து படைச்சது இல்லையா, அந்த பிரசாதம் எல்லாமே அங்க துளசிக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லயுமே வந்து கொஞ்சம் வாழை இலை போட்டு அங்க பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நான் வந்து காலையிலேயே 108 போற்றிகள், மதியானம் வந்து பிரசாதம் வச்சு படைச்சிருந்தேன் இல்லையா. அதனால இந்த டைம் வந்து எல்லாரும் வந்து இருக்கிறப்ப சரி உட்கார வச்சு நம்ம எதுவும் பூஜை பண்ண தேவையில்லைன்றதுனால கொஞ்சமா பூ மட்டும் இருந்தது, அதால வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை வந்து காமிச்சு
ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு முதல் டைம் தான் செய்யறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருத்தவங்க அவங்க வாயால வந்து வாழ்த்துறப்ப அது வந்து மறக்கவே முடியாது. என்னதான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்ய போறோம்னாலும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது நம்மளால மறக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு. போன வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து அக்கா இது வந்து கலசம் யாராவது எடுத்து கொடுத்துதான் பண்ணணுமா, நம்மளே வந்து இந்த விரதம் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இந்த மாதிரி குழப்பங்கள் பல வருஷம் இருந்தது. நம்மளாம் இது செய்யக்கூடாதா, இது வந்து ஒரு சிலர் தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இந்த யோசனைகள்லாம் இருந்துதான் என்னால இவ்வளவு நாள் நான் பண்ணாம இப்போ வந்து நான் பண்றேன். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி டைம்ல கேதார கௌரி நோன்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோன்பு எடுக்கிறவங்க. ஒரு சிலர் வேற மாதிரி நோன்பு எடுப்பாங்க இல்லையா, நாங்க வந்து இந்த அதிர்ஷ்டம் சுட்டு எடுப்பாங்க, ஒரு சிலர் வாழைப்பழம் வச்சு எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து வேற மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிலர் இவங்க தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நானும் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வரலட்சுமி விரதத்தோட வரலாறு ஹிஸ்டரியை போய் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த வரலட்சுமி விரதம்ன்றது யாரும் வந்து தேவர்களோ முனிவர்களோ அவங்க வந்து சொன்னத விரதம் கிடையாது. இது மகாலட்சுமி தாயாரே ஒரு சாருமதின்ற பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பண்பான பொண்ணா. இது வந்து கதை வந்து நிறைய ரொம்ப பெருசா போகும். நான் குட்டியா வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணா, மாமியார மாமனார கூட பாத்தீங்கன்னா அந்த கடவுள் மாதிரி உபசரிக்குமா. அந்த மாதிரி பொண்ணு கிட்ட அவங்க அந்த நடக்கிற விதத்தை பார்த்தே மகாலட்சுமி தாயார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த பொண்ணோட கனவுல போயிட்டு இந்த மாதிரி நீ இந்த நன்னாள்ல என்னை துதித்து வரலட்சுமி விரதம் இருக்கிற வீட்டுல நிரந்தரமா நான் வசிப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த விரதத்தை வந்து இருக்கணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பான வரலட்சுமி பூஜையை வந்து சாருமதி வந்து செஞ்சு நல்லா செல்வ சிறப்பா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் வந்து எந்த பணியை வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாருமதிக்கு இந்த செல்வ செழிப்பை நீ அடைஞ்ச பிறகு இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதன் வழியா வந்ததுதான் இந்த வரலட்சுமி பூஜை. இதெல்லாம் வந்து நம்ம இங்கதான் வந்து அவங்க செய்யலாமா இவங்க செய்யலாமா நம்ம வந்து பாக்குறோம். ஆனா கர்நாடகா சைடு அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வீட்டுக்கு வீடு எல்லாருமே இந்த வரலட்சுமி விரதம் வந்து எடுப்பாங்க. அதனால இந்த பூஜையை வந்து யார் வேணா செய்யலாம். அதனாலதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைமா அந்த பூஜையை வந்து நான் செஞ்சிருந்தேன். இந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விரதம் இருந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா அந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து செல்வ செழிப்பா இருக்கணும், தொழில் நல்லபடியா இருக்கணும், நாம வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், ஆரோக்கியமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பூஜை. அதனால இன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நானுமே வந்து காலையில இருந்து காப்பு கட்டிக்கிட்டு பிரசாதம் சாமி படைச்சு முடிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா விரதம் இருந்தேன். அது என்னவோ தெரியல, மத்த நாள்லாம் வந்து எனக்கு பசிக்கும், எதுவுமே சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சா கூட என்னால சாப்பிட முடியல. ஏதோ சாப்பிடணும் நம்ம பிரசாதம் படைச்சது அப்படின்றதுக்காக சாப்பிட்டு இருந்தேன். என்னால தண்ணி மட்டும் தான் குடிச்சேன். மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே சாப்பிடல. என்னால வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே விரதம் இருந்து முடிச்சேன். வந்தவங்க எல்லாருமே மாங்கலத்துல போட்டு அதுக்கப்புறம் நெத்தியில வகுடுல எல்லாத்துலயுமே பொட்டு வச்சு விட்டாங்க. ஆசீர்வாதம் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மன திருப்தியா இருந்தது. எனக்கு இந்த பூஜையில வந்து ஒரு கஷ்டம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தாம்பலம் பேக் பண்ற வீடியோலே வந்து அக்கா எனக்கு வந்து தாம்பலம் அனுப்புவீங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க. முதல் தடவைன்றதுனால நான் 9 பேருக்கு தான் தாம்பலம் வந்து கொடுக்கறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 2 தாம்பலம் வந்து கொடுத்திருந்தேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் தாம்பலம் வந்து அனுப்பி விட பாக்குறேன். அதுதான் எனக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு அக்கா எங்களுக்கு தாம்பலம் இல்லையான்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா தாம்பலம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த சாரி வந்து அவசரத்துக்கு வந்து பட்டு சாரி கட்டலான்னு ஒரு ஆசையில வந்து கட்டிட்டேன். இது வந்து 2வது டைம் தான் இந்த டைம் வந்து கட்டுறதுனால என்னால ரொம்ப நேரம் ஆச்சு கட்டுறதுக்கே. கட்டிட்டா பிறகும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து வேர்த்து கொட்டிக்கிட்டு ரொம்ப வெயில் காஞ்சுதா, அதனால ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு ஏன்டா அந்த புடவை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா சாதா புடவை இருக்கு இல்லையா, கொஞ்சம் பட்டு சேரி மாதிரி அந்த சரியா வந்து கட்டியிருக்கலாம் போல இருந்தது. அது வேற ரொம்ப வந்து அந்த முன்னாடியே வந்து கட்ட போறேன்னு தெரிஞ்சதால நான் மடிப்புலாம் எடுத்து வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு கரெக்டா வந்து கட்டியிருப்பேன். இது நான் அந்த மாதிரிலாம் எப்பவுமே எடுத்து வச்சு கட்ட மாட்டேன். டக்குன்னு நம்மளுக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்து நான் கட்டிப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா அது முன்னாடியே எடுத்து வச்சு கட்டுறதெல்லாம் கட்ட மாட்டேன். இன்னைக்கு ஏன் அந்த புடவை கட்டணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு எல்லாம் ரொம்ப பிறண்டு ஒரு மாதிரியா எப்ப இதை கழட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மாங்கலத்திலையும் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தாங்க. எந்த பூஜையா இருந்தாலுமே நம்ம நினைச்ச உடனே பண்ண முடியாது, அதுக்குன்னு வந்து நேரம் வரணும், அதுக்குன்னு வந்து அது ஒரு குடுப்பனை இருந்தாதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி இத்தனை வருஷம் என்னால பண்ண முடியாம இருந்து இந்த வருஷம் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்மையிலே ரொம்ப நன்றிகள் வந்து சொல்றேன். சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த வருஷம் நான் பண்ணது அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் மாங்கல்யத்துல பொட்டு வச்ச பிறகு அப்புறம் குடும்பத்தோட விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. குங்குமம் வந்து நம்ம வச்சு விடணுமா அவங்க வச்சு விடுவாங்களா, எல்லாம் எப்படி தனித்தனியா நான் காலில் விழுந்து கும்பிடணுமான்னு எனக்கு சரியா தெரியல. எல்லாரும் வந்து நாங்க ஒன்னா நிக்கிறோம், நீ விழுந்து கும்பிடுங்க குடும்பத்தோட வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விழுந்து கும்பிடுறோம். எல்லாரும் வந்து இந்த விழுந்து கும்பிட்டு நான் எந்திரிக்கிறப்ப அவங்க வாயால வந்து நல்லா
நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், அந்த வார்த்தையை கேட்டவொடனே எனக்கா கண்ணுல தண்ணி வர மாதிரியே இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் வந்துருதா, சரி எதுவும் பண்ணக்கூடாது பூஜை பண்றப்பன்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து நான் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்திரிக்கிறப்ப கண்ணே கலங்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தாம்பலம் கொடுக்க ஆரம்பிச்சேன். தாம்பலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து அவர் போட்டு வச்சிருந்தாரு. நான் வந்து தட்டுல எப்படியும் உட்காந்து சாப்பிட சொன்னா ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க, கூச்சப்படுவாங்கன்றதாலே அந்த பாக்கு தட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிரசாதம் கொடுக்கறதையே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அழகா போட்டு கொடுத்துட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பாயாசம் ஊத்தி கொடுக்கறதுக்கே கப்பு வந்து வாங்கி வச்சிருந்தேன். அந்த மாதிரி பிரசாதம் எல்லாருமே போட்டு வச்சிருந்தாங்க. அழகா ஒருத்தவங்க தாம்பலம் வந்து கொடுத்துட்டு பிரசாதமும் வந்து கொடுத்துருந்தேன். இன்னைக்கு பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது என்னவோ தெரியல, நிறைய வந்துருச்சு. சக்கரை பொங்கல் வந்து எனக்கு கணக்கே தெரியாம போட்டேன்னா என்னன்னு தெரியல, அந்த பானை அந்த தவளை நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் கொஞ்சமா தான் வந்து பாசிப்பருப்பு போட்டேன். அது என்னவோ அந்த குண்டா நிறைய வந்து பாயாசம் வந்துருச்சு. அதனால எல்லாருக்குமே தாராளமா வந்து பிரசாதம் வந்து கொடுத்து அனுப்புனதால நிறைய வந்து பிரசாதம் வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். பூஜை எல்லாம் முடிச்ச பிறகுதான் எங்க மூத்தார் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. சரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பேர் அவங்க சேர்ந்த மாதிரி நின்று அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வயசானவங்க கிட்டன்றதால அவங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டோம். 6 மணிக்கு வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சோம். ஒரு 10 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க கொஞ்சம் இடையே போகல, அங்கேயே வந்து பூஜை பண்ண இடத்துல கொஞ்சம் உட்காந்து அப்புறம் ஒரு ஆளா வந்து தாம்பலம் வாங்கறதுக்கு வந்து இருந்தாங்களா, அப்படியே தான் இப்படிதான் இருந்தது. நாங்க தூங்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒரு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள்ல வந்து கனகதார ஸ்லோகம் வந்து நான் படிக்க டைம் கிடையாது. அதனால வந்து எல்லாம் வந்து போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும். பசங்களும் வந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து இன்னைக்கு வந்து கனகதார ஸ்லோகம் வந்து தாயாருக்கு படிச்சே ஆவன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு வந்து உட்காந்து படிச்சிருந்தேன். ஏன்னா வந்து இன்னைக்கு கனகதார ஸ்லோகத்துல வந்து எப்படி தாயார் வந்து நெல்லிக்கனியை வந்து தங்க நெல்லிக்கனியா ஆக்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க, செல்வ செழிப்பு எல்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த நாள்ல வந்து கனகதாரா ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா, அதனால இன்னைக்கு நான் படிச்சே ஆவன்ட்டு படிச்சுட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தாயாருக்கு வந்து திருஷ்டி சுத்தி போட்டிருந்தேன். என்னதான் வந்து நம்ம சிம்பிளா பண்ணியிருந்தாலுமே படம் வச்சு பண்ணியிருந்தாலே நம்மளோட கண் திருஷ்டியும் இருக்கும் இல்லையா, அதனால திருஷ்டி சுத்தி போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் நேத்து கமெண்ட்ல தான் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பூஜை ரூமே வந்து அடுத்தவங்களை வந்து காமிக்க கூடாதுன்னு வந்து சொல்றாங்க, நீங்க வந்து வீடியோ வந்து போடுறீங்க எப்படி சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பூஜை ரூம்ன்றது நம்மளோட கோவிலோட கருவறை மாதிரி தான், நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து காமிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்காக தான் நான் வந்து மாசத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும். அந்த மாதிரி போடுறத வந்து நான் வீடியோ வந்து நான் போட மாட்டேன், திருஷ்டி சுத்துறத வந்து நான் வீடியோ வந்து எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த பூஜை ரூம் வந்து போட்டாலே திட்டு வர, அந்த மாதிரி போடக்கூடாதுன்ட்டு நீங்க எப்படி வீடியோலாம் அந்த மாதிரி போடுறேன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கு மேலதான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சேரியை வந்து கழட்டிட்டு சுடிதார் வந்து போட்டுட்டு பிரசாதம் வந்து அப்பதான் சாப்பிடலான்னு உட்காந்தேன். அப்பயுமே வந்து என்னால அந்த பிரசாதம் வந்து ஓரளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது. வெள்ளிக்கிழமை தானே அழைச்சோம், ஒரே நாள்ல வந்து புனர் பூஜை செய்யணுன்றதுக்காக நைட்டே வந்து டிஸ்டி எல்லாம் சுத்தி போட்டுட்டு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா சைட் பக்கமா இழுக்காம பின்னாடி பக்கமா இழுக்காம முன்னாடி பக்கமா இழுத்து கொஞ்சம் அன்னைக்கே வந்து புனர் பூஜை செஞ்ச மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சுதான் போட்டோ எல்லாம் எடுத்து அங்கங்க எடுத்து வைக்கலான்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு பூஜை எல்லாம் பண்ணா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு மனசு வராது இல்லையா, பார்த்துட்டே இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பசங்களே அம்மா இங்கே இருந்தாதான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லடா எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வச்சிருந்தேன். காலையில பிரசாதம் எல்லாம் எதுவும் வச்சு நான் படைக்கல, ஏன்னா வந்து நம்ம எடுத்துட்ட கணக்கு தானே, அதனால எதுவும் நான் பூஜை எல்லாம் பண்ணல. எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல விளக்கேத்தி இங்க விளக்கேத்திட்டு அந்த விளக்கை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துட்டு போய் அங்க எங்க போட்டோ வந்து மாட்டி இருந்தனோ அங்கேயே வந்து வச்சுட்டேன். ஒரு சிலர் வந்து அங்க மாங்கல்யம் வந்து போட்டிருந்தோம் இல்லையா மஞ்சள் கிழங்குல, அதை என்ன பண்றதுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தாயாரோட போட்டோக்கே வந்து போட்டு விட்டுடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூவா இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பூஜை பண்ணமோ அதே மாதிரி எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி நம்ம கால்படாம எடுத்து வைக்கணுன்றதுக்காக அதனால ஒண்ணு பார்த்து எடுத்து வச்சிருந்தேன். அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம தண்ணியில ஓடுற தண்ணியில வந்து போட்டுடலாம், இல்லை கிணத்துல வந்து போட்டுடலான்றதுக்காக கவர்ல வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமா இது வந்து ஒரு சிலருக்கு அடுத்த வருஷம் நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன செலவாச்சுன்னு வந்து சொல்லுங்கக்கான்ட்டு. நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு 9 பேருக்கு தாம்பலம் கொடுத்துருந்தேன். பிரசாதம் கொஞ்சம் நிறைய வந்து செஞ்சிருந்தேன். எனக்கு வந்து பிரசாதம் கொஞ்சம் நிறையலாம் செஞ்சதால எனக்கு வந்து மொத்தமா வந்து 3000 ரூபாய் வந்து ஆயிருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஜாக்கெட் பிட்லாம் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கட்டும் எல்லாமே, அதனால தாம்பலம் கொடுக்கறத கொஞ்சம் பார்த்து இருக்கட்டும், கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு நல்ல பொருளா இருக்குன்றத பார்த்து கொடுத்துருந்தேன். அதனால எனக்கு இந்த ரேட்டு தான் வந்து ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு சிலர்
வந்து என்ன செலவானதெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு வந்து நினைப்பீங்க. கேட்டிருந்ததால இதை வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணி இப்படிதான் செய்யணும்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆளு கூட பாத்தீங்கன்னா தாம்பலம் கொடுத்து நம்ம அந்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நீங்க ஒரு டைம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம தாம்பலம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்லுவேன். எடுத்த உடனே நிறைய பேருக்கு கொடுத்துதான் செய்யணும்லாம் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்தாலே மகாலட்சுமி தாயார் வந்து நம்மளுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பாங்க. அந்த வாழையில போட்டு அரிசி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசி வந்து கலசம் வச்சாங்கன்னா அந்த அரிசி எடுத்துட்டு போயிட்டு அந்த கலசத்தோட அரிசி பானையில இருந்து வைப்பாங்க. நம்ம வீட்டுல வந்து இருக்கும் இல்லையா அந்த அரிசி பானையில. இந்த அரிசியை வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் துணி இருக்கு இல்லையா அதுல கட்டி அதே மாதிரி அரிசி பானையில தான் வைக்க போறேன். எனக்கு அன்னைக்கே எடுத்து வந்து ஏதாவது வந்து ஸ்வீட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு 3 நாளைக்காச்சும் நம்மளோட அரிசி பானையில வந்து வச்சுக்கணுன்றதுக்காக மஞ்சள் துணியில வந்து போட்டு அதை வந்து எடுத்துட்டு போய் அரிசி பானையில வந்து வச்சிருந்தேன். அர்ச்சனை பண்ண காயின் எல்லாத்தையுமே அதே மாதிரி எடுத்து காயினையுமே மஞ்சள் கலர் துணியில வந்து கட்டி எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வந்து வச்சிருந்தேன். ஒரு சிலருக்கு எடுத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் எனக்குமே பூஜை வந்து முடிஞ்ச உடனே எடுத்து வைக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இருந்தது. இந்த மாயிலை இந்த வாழைக்கண்ணு இது எல்லாமே வந்து மாடு இருந்ததுன்னா மாட்டுக்கிட்ட வந்து கொடுத்துடலாம். மீதி பூவு அந்த அர்ச்சனை பண்ண பூவு அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து போட்ட பூலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுலான்றதுக்கு தனித்தனியா வந்து எடுத்து வச்சிருந்தேன். நிறைய பேரு அக்கா நான் அடுத்த வருஷம் நான் செய்யணும் வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து மகாலட்சுமி தாயார் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ட்டு நானுமே வேண்டிக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு நானுமே வந்து உங்களுக்கு வாழ்த்துறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அடுத்த வருஷம் நீங்க சிறப்பா பண்ணணும்க்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே அடுத்த வருஷமும் நீங்களும் வந்து பண்ணுவீங்க. நிறைய பேர் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் நானுமே வந்து பண்ணியிருந்தேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் டீட்டெயிலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றோம். உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா சொல்லணுன்றதுக்காக தான் 2 வீடியோவா வந்து கொடுத்தேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அரிசி பானையில போய் அரிசி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா நெல்லிக்காய் இருந்தது பிரசாதமா வச்சு அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை வந்து காமிச்சிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு இந்த வரலட்சுமி பூஜை பண்றதுக்கான பாக்கியத்தை வந்து கொடுத்த மகாலட்சுமி தாயாரை வந்து எதுவுமே நான் வந்து வேண்டிக்கல. விரதம் இருந்தேன். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும் மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன். மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் வேண்டுதல் வச்சு எதுவுமே நான் வந்து வேண்டிக்கல. எல்லாமே ரொம்ப சிறப்பா நல்லபடியா வந்து பண்ணி முடிச்சிருந்தேன். எல்லாரும் ஒரு குறை வந்து சொல்லியிருந்தீங்க கலசம் மட்டும் தான்க்கா இல்ல மற்றபடி சூப்பரா வந்து பண்ணிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா பண்ணிருக்க அப்படின்ட்டு. எல்லாரும் அடுத்த வருஷம் நல்லபடியா பண்ணணும்ட்டு நானும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிறேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கஸ்தூரி சிஸ்டரோட சின்ன பையனுக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.